நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இந்த 8000 ரூபாய் கூப்பனை வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கார். அவர் வந்து பிரச்சாரம் என்ற பேரில் தனி மனித தாக்குதல் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது மரியாதையே இல்லாமல் அவர் ஒரு மாநிலத்தோடைய முதல்வர். இப்போ என்ன இருந்தாலும் இப்போ தேர்தல் வந்துருச்சு, இருந்தாலும் ஒரு மாநிலத்தோட முதல்வர், ஒரு கட்சியோட தலைவர். போயா வாயா அப்படின்ற மாதிரி மரியாதை குறைவாக பேசுறதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எடப்பாடியாருக்கு அந்த ஐடி விங்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கால அரசியல் வேற மரியாதையாக பேசுறது பாருங்க. விஜய் இதில் வந்து இவன் ஆதவர்ஜனா எப்படி பேசுகிறான்னு பாருங்க. அதே மாதிரி சீமானை பாருங்க. அதே மாதிரி பிஜேபிக்காரங்க எல்லாம் பாருங்க. இப்போ இவங்க இந்த ஸ்டைலில் அரசியல் நினைச்சோம்னா நீங்கள் 2K கிட்டா மாறணும். எடப்பாடி அவர்கள். ஆமாம், 2K கிட்டா மாறினா தான் மாறி அவனையா கடிச்சு வைக்கணும், போலீஸை பிடிச்சி கடிக்கணும், இல்லை வண்டியில் ஏறி குதிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஈர்க்கப்பட்டு ஒரு தலைவனாக மாறுவீங்க. அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு அவரும் வாய்க்கு வந்ததை பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது அவருக்கு வந்து பெரிய இழுக்கு தான். அவர் வயசுக்கு இதெல்லாம் பேசக்கூடாது. அரசியல் பேசலாம், எது வேணால் பண்ணலாம், அறிக்கைகள் பண்ணலாம், கூப்பனை பற்றி பேசலாம். இந்த மாதிரிலாம் பேசினா எடப்பாடியாருக்கு வந்து மேலும் அது சிக்கலை தான் கொடுக்குது. வீட்லேயே மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி. இப்போ நாளைக்கு இவர் பேரம் பேத்திகளையோ பெருசு என்னையா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா ஒரு ஆள்னு சொல்லி முதலமைச்சர் எங்கேயா இருந்து நீ காலில் தவழ்ந்து போய் தானே இருந்த அப்படிலாம் கேட்டால் எப்படி இருக்கும்? என்னடா தாத்தா எப்படி பேசுகிறீங்க? நாளைக்கு அவர் பையன் இருக்கான், இப்போ பேரன் இருக்கும்போது தாத்தா நீ காலில் விழுந்தவன் தானே தாத்தா என்ன ஆகும்? தாத்தா அப்படிலாம் சொல்லக்கூடாதா, எடப்பாடின்னு கூப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் பேச வேண்டியது இல்லை. ஏன்னா இதை பார்த்து தான் அவங்களும் செய்வாங்க. வருங்கால சந்ததிகள் தாத்தாவே அப்படி பேசும்போது பேரன்களும் அப்படி பேச ஆரம்பிப்பாங்க. அது எடப்பாடியாருக்கு நல்லதில்லை, குடும்பத்துக்கு நல்லதில்லை. இல்லை, இந்த நம்ம பார்க்குறோம்ல, இந்த டிஆர்பி ரேட்காக என்னென்னமோ பண்ணுவாங்க இந்த ஷோஸ்லலாம். அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி தான் இருக்குது. இவரை வந்து மதிக்கலை. நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் கூட மதிக்கிறாங்க. அந்த பக்கம் திமுக வந்து பரபரப்பாக பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதான் வைரல் பைத்தியம் பிடிச்சிச்சு அவருக்கு. வைரல் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறது. இவன் ஆதவர்ஜனா மாதிரி கட்சியிலே சொல்லிங்க, ஆதவர்ஜனா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முழு மெண்டலாக நீங்கள் நடித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஏதோ உங்களை பற்றி நியூஸ் போடுவாங்க. அதே நேரத்தில் மாமூலாவும் நீங்கள் சேனல்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறீங்க லைவ் பண்ண சொல்லி, ஆனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, படம் ஓடாது. அப்படிங்கும்போது சரி ரைட்டு என்ன பண்ணணும், சரி சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் வந்து அவர்கிட்ட சொல்லி 50 செகண்டுக்கு மேலே நீங்கள் பேசக்கூடாது. அந்த மாதிரி ஷார்ப்பாக பேச வந்து ரீல்ஸில் கட் பண்ண முடியும். அதனால தான் அதை பேசிகிட்டு இருக்காரு. அதாவது யூடியூபர் ரீல்ஸ்லாம் வைரலாக இதுக்காக தான் அதுக்காக தான் அவர் பண்ணிட்டு. நீங்கள் சொல்கிறது பார்த்தோன்னா எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது. செந்தில் கேட்பார், அண்ணன் இந்த நியூஸ் பேப்பரில் பக்கத்தில் என் ஃபோட்டோ வர்றேன்னு, அதுக்கு என்ன பண்ணுறது, இந்த ட்ரெயின் ஓடிட்டு இருக்கோண்டா தண்டவாளத்தில் தலையை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வச்சா முதல் பக்கத்தில் வராது, கடைசி பக்கத்தில் கூட வர மாட்டேங்க, உள்ளே தான் போடுவாங்க. ஆனால் எடப்பாடியார் வந்து என்னென்னா புதுசாக ட்ரை பண்ணுறாரு. பண்ணட்டும். ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் நான் 10 நாளைக்கு தானே பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இல்லை, எலெக்ஷன் அப்படின்னா கூட ஒரு வரமுறை இருக்குது. அவர் வந்து இப்போதைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. பால் டாயில் குடித்ததெல்லாம் பஞ்ச் டைலாக் பேசுது, இந்த பால் டாயில் குடிச்சிட்டா அன்றைக்கே சாக வேண்டியது, இருந்து நம்ம உயிர் எடுக்குது அப்படின்ற மாதிரியான, அதாவது சாதாரண அடிமட்ட ஆள் கூட அந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஒரு துணை முதல்வரை பார்த்து நீங்கள் ஒரு இப்படி வர விமர்சனம் வைக்கிறது. அது பல வீடுகளில் அந்த காலத்தில் கிளவிகள் படுத்துடும், அதை நொச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த வயசு பிள்ளைங்களாம் இப்போ 80s 70sலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆயாக்களாக இருக்கக்கூடிய வயசு, அப்போ வயசு பிள்ளையாக காலத்தில் என்னென்னா இந்த கிளவிகள் வாசலில் இருக்கும், கிராமத்துலலாம் படுத்துருக்கோம். இது வந்து என்னென்னா ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி தான், அப்படி பார்த்துட்டே இருக்கு, இந்த பிள்ளை எங்கே போகுது, என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே கிடக்கும். எங்கடி போகிற இந்த நேரத்தில், காலங்காத்தால் எங்கே போகிற, சாயந்தரம் எங்கே போகிற, என்ன இருட்டுனதுக்கப்புறம் வர்ற, எங்கே போயிட்டு வர்ற இப்படின்னு சொல்லி இப்போ போட்டு நொச்சு பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இந்த பிள்ளைங்களாம் நினைக்கி இந்த கிளவி எப்போ செத்து தொலையோ புரியுதாங்க. அப்போ இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும், இதெல்லாம் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் எப்போ போய் சேரும்னு தெரிலன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் மெச்சூரிட்டி ஆகிட்டாப்ல, எடப்பாடியார் அதை சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது எடப்பாடியாருடைய மனநிலை எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் எடப்பாடியார் இருக்காரு அப்படின்றது இதுலேருந்து தெரியுது. இது அவர் குடும்பத்திலேயே ரியாக்ஷன் வரும். இன்னும் எலெக்ஷனுக்காக பேசலாம், அதுக்காக இந்த மாதிரி பேசுகிறது எடப்பாடியார் உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் நல்லதில்லை அப்படின்றதான் நம்ம சொல்லுவோம்.
ஏன்னா கட்சிக்கும் அது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரியான பேச்சுகள். அவர் பொய் பேசுறதுல, அதாவது இந்த வாட்ஸ்அப் அந்த 10 தோல்வி பழனிசாமி அப்படின்ற பேர் போய் இப்போ வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுக்கும் பழனிசாமின்ற அளவுக்கு பேர் வாங்குற அளவுக்கு ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளர் தலைவரை இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வர செய்தியை நம்பிலாம் பேசிட்டு இருக்கியப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு அவர் தான் உண்மை. என்ன வாட்ஸ்அப்பில் வர்றது பொய்யின் முதல்ல அவருக்கு தெரிஞ்சா தெரியல. வாட்ஸ்அப்பில் ஏதோ வருது, ஏதோ அனுப்புகிறாங்க, இதுதான் ஒரு சின்ன டிவின்னு வச்சுப்பேன். ஓஹோ, இல்லை பொதுவாகவே அவர் டிவி பார்த்து தானே தெரிஞ்சுப்பாரு. 8 பேர் அதாவது சின்ன டிவி இதில் போடுறானே அப்படின்னு சொல்லி பேசி விட்டுருக்காரு. அதுதான் அவர் வழக்கமாக பண்ணுறது. 4ஆம் தேதி வரைக்கும் அவர் பண்ண பேசும். 4ஆம் தேதி வரைக்கும் என்ன பேசுறியோ பேசு, எங்கள் தலையெழுத்து நாங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்றத கேட்டுட்டு தான் இருக்க வேண்டியிருக்கும் போல இருக்குது. சார் பொய், அதாவது ஏக்கர் கணக்கில், அதாவது ஒருத்தர் பொய் பேசலாம், ஆனால் இப்படி ஏக்கர் கணக்காக பேசக்கூடாது அப்படின்றது இப்போ ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்கிறது. என்னன்னா மாற்றி அதாவது ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் மாற்றி பேசிக்கிறது. இந்த மாதிரி கலைஞர் காமராசருடைய தகனத்துக்கு இடம் கொடுக்கல. ஆக்சுவலாக மெரினான்றதை அடக்கம் பண்ணுறதுக்கு சமாதிக்கு ஓகே, அவர் தகனம் தான் பண்ணாங்க. தகனம் பண்ணவருக்கே மெரினால இடம் கொடுக்கல, உங்கள் அப்பா பண்ணது தான் நான் பண்ணியிருக்கேன் உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அது காங்கிரஸ் தரப்புலேருந்தே மறுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம பார்க்குறோம்? ஏன் இப்படி பொய்யா பேசுகிறாரு? கலைஞர் உண்மையிலே அப்படி பண்ணாரா? சம்மந்தம் இல்லாமல் அதுதான் அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினே மறுத்துருக்கார். அவரை ஒரு மகன் போல காமராஜரை அடக்கம் செய்தது கலைஞர் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இது வரைக்கும் யாருமே சொன்னது காங்கிரஸ்காரர்களே கூட சொன்னது. எடப்பாடி பழனிசாமிக்கு பைத்தியம் பிடிச்சிச்சோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்ல வேண்டியது இருக்குது. இதுக்கு இடையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது தான் கலைஞருக்கு அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுக்கல. அதாவது ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது இப்போ பல பேர் பல விமர்சனங்களை வைத்தால் கூட ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா, யமுனை நதிக்கரையில் டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஏன்னா டெல்லியில் கடல் இல்லைல்ல. ஆமாம். அதனால் யமுனை நதிக்கரையில் இவருக்கு மகாத்மா காந்தி, அதே மாதிரி இந்திரா காந்தி, அதே மாதிரி நேரு போன்ற எல்லா தலைவர்களுக்கும் ஒரே இடத்துல இருக்குது. அது கொஞ்சம் தள்ளி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வரும். இப்போ இந்திரா காந்தியோட சமாதி பேர் சக்தி காட்டுன்னுவாங்க. இது சக்தி காட் யமுனையில் இருக்குது. இப்போ ராஜ்காட் அப்படின்றது யமுனை நதிக்கரையில் காந்தியோட சமாதி இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஏரியா அது. பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கொரியன் கிராஸ்லாம் போட்டு வித்தியாசமாக இருக்குது, பிளாக் டர் மார்பில். ஸோ அந்த இடத்துல எந்த தலைவர்கள் எந்த கட்சியும் ஆட்சியில் இருந்தாலும் பெரிய தலைவர்கள் இப்போ காங்கிரஸில் இருக்கவங்க வேறு யாரும் இறந்தால் கூட அந்த இடத்த ஒதுக்கிடுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல். செத்ததுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ண ஒரே ஆள் எடப்பாடி தான். அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு மக்களை ஆண்ட, அது கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், யாரை வேணாலும் இருக்கட்டும், மக்கள் செல்வாக்கு மிக்க இந்த ஒட்டுமொத்த மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக தலைமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனாக இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு சமாதி இது பண்ணிட்டு கடல் கரையோரம் பண்ணுறதுன்றது வழக்கம். அது யாராக இருந்தாலும் யாருக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாது. அந்த வகையில் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அது அப்படி மாறிடுச்சு. ஏன்னா அது ஒன்றும் பெரிய இடத்த அது கடற்கரையே ஆக்கிரமிக்கும். அவ்வளோ பெரிய கடற்கரையில் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதற்கு கூட வேணே செத்ததுக்கு அப்புறமும் பழி வாங்கக்கூடிய ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு புத்தி யார்கிட்ட இருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கப்புறம் அதை வழக்காடி இப்போ இருக்க வில்சன் எம்பி அவர் தான் அந்த வழக்கை இது இப்போ நடத்தி வெற்றி பெற்று அந்த இடத்த வாங்கி கலைஞரை அடக்கம் அங்கே தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட செயலை செய்த ஒரு மனிதன் தான் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது எடப்பாடி. அப்போ அவருக்கு அந்த உரிமையே கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுத்து இவரை முதலமைச்சர் ஆக்கியிருந்தாங்கன்னா இவர் இப்போ நம்ம காலில் விழுந்து தவழ்ந்து முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அது யாருக்கு செய்தாலும் அது துரோகம் தான். ஸோ அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஆகப்பெரும் டுபாக்கூர் வேலையை பார்த்ததுன்றது அது காமராஜரை பற்றியெல்லாம் எடப்பாடியார் பேசுகிறதுக்கு அவருக்கு அருகதையே கிடையாது. சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் அது அந்த அன்றைக்கி நடந்த சூழல். அப்புறம் வழக்காடி நீதிமன்றத்தில் போய் நைட்டு அந்த வழக்கு விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் அந்த இடத்த கொடுத்தாங்க. ஸோ இதுதான் அன்னைக்கு நடந்த விஷயம். ஸோ எடப்பாடியார் இதெல்லாம் பேசுகிறதுக்கு அவருக்கு அருகதையோ எதுவுமே கிடையாதுன்னு தான் நம்ம பார்க்கணும். மொத்தத்தில் இந்த படத்தில் வடிவேல் கேட்பார்ல, நான் ஒட்டகப்பாலில் தான் டீ குடிப்பேன், குடித்த கிளாஸை தூக்கி போட்டு உடைப்பேன். அப்போ இவர் கேட்பார் கடைக்கார்,
ஆக நீ டீ குடிக்க வரல, பிரச்சனை பண்ண தான் வந்திருக்க அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்துக்கு போகல, இவங்க பிரச்சனை பண்ண தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து பிரச்சாரத்துக்கு வரல, கேட்டால் போலீஸ் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்து இந்த பிரச்சாரத்துமே வந்து நம்மள டார்கெட் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணுறது, அவங்க திமுக அடிக்கிற மாதிரி நம்மளும் திமுக அடித்தா நம்ம பேசு பொருளாகும் அப்படின்றக்காக கண்டதையும் உளறிட்டு இருக்காரு. இந்த உளறலெல்லாம் நம்ம 23ஆம் தேதி வரையும் 22ஆம் தேதி வரையும் கேட்க வேண்டியது நம்ம தலையில் தான் இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன மாதிரியான உளறல்கள் வருது. அதான் இப்போ வந்து என்னன்னா அதிமுக கவனிக்கப்படலை. அதுதான் அந்த கவனம் ஈர்ப்பு. அந்த கவனம் இப்போ விஜய் வந்து அறிவு இருக்கோ இல்லையோ, ஒரு முக்கியமான விஷயம், யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களே தான் நம்ம அரசியல் பண்ண முடியும், அவங்களும் எங்களுக்கு தான் போட்டி வாலண்டியராக வண்டியில் ஏறினதை பார்த்து எடப்பாடியார் என்ன செய்யறதுன்னே தெரியாம அவரும் நானும் அந்த ஃபுட்போர்ட் அடிக்கிறேன் போட்டி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதில் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. எல்லாம் 13ஆம் தேதி சாரி 23, 22, 23 முடிவாயிரும். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுவாங்க, சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. எடப்பாடியார் ஊரில் போய் படுத்துவார். அதுக்கப்புறம் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்படியே அது கரைஞ்சி பாஜகவோட சேர்ந்து காணாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இதாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களோட பகிர்ந்து இருக்கிறது ரொம்ப நன்றி சார்.